welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம ஓவனே இல்லாம பீஸா பண்ண போறோம். நம்ம கேஸ்ல ஈஸியா வந்து பீஸா பண்ணலாம். பீஸா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிதமான சூடுல சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம், ட்ரை ஈஸ்ட். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிளேட் போட்டு மூடி வச்சிட்டா ஈஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா ரைஸ் ஆயிடும். பால் வந்து மிதமான சூடுல இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா சூப்பரா இந்த மாதிரி தான் ஈஸ்ட் ரைஸ் ஆயிருக்கும். இப்போ ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம செஞ்சு வச்ச அந்த ஈஸ்ட்டை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ஸ்பூனால் கலந்துட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா ரைஸ் ஆகி வரும் உங்களுக்கு. இது பாருங்க இவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வருது. நம்ம 1/2 அன் ஹவர் கழிச்சு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப அழுத்தி பிசையாமல் நம்ம வந்து இதை இந்த மாதிரி நல்லா ஒர்க் ஏரியாவில் போட்டு சாஃப்டாக பிசைய போகிறோம். கொஞ்சமாக இதில் நம்ம மைதா சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பிசைஞ்சிட்டு இந்த 2 பார்ட்டாக பிரித்து நம்ம இன்னைக்கு வந்து மினி பிஸாவும் செய்யலாம், அதே சமயம் கொஞ்சம் பெரிய பிஸாவும் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ பாதி வந்து நான் கொஞ்சம் மைதா சேர்த்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக உருட்டாமல் கொஞ்சம் திக்காக. இப்போ நான் எந்த அளவுக்கு திக்காக உருட்டுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு கட்டர் வச்சு நான் சின்ன சைஸாக இன்னைக்கு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பீஸாவாக செய்யறதுக்கு இந்த சைஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி அதை போட்டு திருப்பி ஒரு செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு பேட்டிஸ் இருக்கணும். இன்னொன்று பெரிய சைஸ் பீஸாக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுவும் இந்த சைஸ் திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம பீஸாவோட பேட்டி ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு பேனில் 2 பக்கமும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு 2 பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற பேனில் போட்டுக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுக்கு மேலே ஃபோர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுட்டோன்னா நம்ம போடுற சாஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு சைடு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். இப்போ 2 பக்கமும் நல்லா வாட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அது எல்லாத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பீஸா சாஸ் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நான் வந்து அமுல் சீஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அமுல் சீஸை எல்லாத்து மேலேயும் நல்லா கிரேப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். டாப்பிங் வந்து நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். இன்றைக்கி 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மஷ்ரூம், பன்னீர், சிக்கன் எது வேணால் டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகம் போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் மாய்ஸ்சரைசர் சீஸ் வந்து இன்றைக்கி நான் சேர்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாய்ஸ்சரைசர் சீஸ் வந்து பீஸாக்கு.
அதை இதுக்கு மேலே போட்டுடலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா கூட சில நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ்டு ஹர்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சேர்க்கறதுக்கு. இப்போ சின்ன பீஸா நம்ம வந்து மினி பீஸா பண்ணிட்டோம். அதே மாதிரி நான் பெரிய சைஸ் பீஸாவும் ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஒரு தோசைக்கல் வந்து நல்லா முன்னாடியே நல்லா சூடு பண்ணி பேனும் ஆல்ரெடி சூடாக இருக்குது. இந்த மாதிரி செட்டப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மினி பீஸா எல்லாமே இதில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து 10 நிமிஷம் பேக் ஆகணும். இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். ஸோ மினி பீஸா ரெடி. இதே மாதிரி பெரிய பீஸாவும் ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பெரிய பீஸாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் பீஸா பண்ணியிருக்கேன். அருமையாக வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணுற பாருங்கள். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸும் இல்லை, அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணியாச்சு. சூப்பராக சீஸியாக டேஸ்டியாக வந்திருக்கு பீஸா. இப்போ மினி பீஸாவும் உங்களுக்கு நான் வந்து எப்படி வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட பீஸா வந்து ரொம்ப அருமையாக இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து செஞ்சு முடித்த உடனே பீஸா எல்லாமே காலி ஆகிடுது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து டிஸ்பிளே காட்டுறதுக்கோ இல்லை உங்ககிட்ட சாப்பிட்டு காட்டுறதுக்கோ கூட ஒரு பீஸ் இல்லை. அவ்வளோ சூப்பராக இன்றைக்கி பீஸா வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.